Hi friends, welcome to Tamil tutorial point. இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல ஒரு மூணு முக்கியமான ஃபார்முலா பார்க்க போறோம். count, count A, count blank அப்படினு பார்க்க போறோம். countோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்టిక్యులர் ஏரியா அதாவது பர்టిక్యులர் செல் நீங்க ஒரு 2-3 செல் இல்ல நிறைய செல் ஏதோ நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பர்టిక్యులர் செல்லுல உங்களுக்கு எத்தனை வேல்யூல எத்தனை செல்ல நம்பர்ஸ் என்டர் ஆயிருக்கோ அதோட கவுண்ட காட்டுறது தான் கவுண்டோட ஃபங்க்ஷன். count A count A என்னன்னு பாத்தீங்கன்னா இது எத்தனை நம்பர் டைப் ஆயிருக்கு எத்தனை ஆல்பபெட் ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பேஸ் விட்டுனாலும் கவுண்ட் பண்ணி நமக்கு எத்தனை கவுண்ட்ங்கறத காட்டும். அது count A ஓட ஃபங்க்ஷன். count blank எத்தனை செல் blank-ஆ இருக்கோ அதோட கவுண்ட காட்டுறது count blank ஓட பர்பஸ். ஓகே, இப்போ ஃபார்முலா பாத்தீங்கன்னா கவுண்ட்க்கு ஈக்குவல் டு கவுண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. அந்த பர்టిక్యులர் ஏரியா செலக்ட் பண்ணுங்க. நான் இந்த பர்టిక్యులர் ஏரியால தான் நான் டைப் பண்ண போறேன். சோ இந்த பர்టిక్యులர் ஏரியா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். என்டர் கொடுத்துட்டேன். இங்க நமக்கு 0 ன ஆன்சர் த்ரோ பண்ணுது. என்ன ரீசன்னா எல்லா செல்லுமே blank-ஆ இருக்கு. ஓகே. சோ இரண்டாவது count A ஓட ஃபார்முலா. count A பிராக்கெட் ஓபன் பண்றேன். சேம் அதே மாதிரி எல்லாமே செலக்ட் பண்றேன். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். ஓகே, இங்கேயும் 0 தான் காட்டுது ஏன்னா எல்லா செல்லுமே blank-ஆ இருக்கறனால. அடுத்து count blank. count blank மறுபடியும் செலக்ட் பண்றேன். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். 36 ஏன்னா இங்க 36 செல் நான் செலக்ட் பண்ணிருக்க எல்லாமே blank-ஆ இருக்கறனால இது 36 கவுண்ட் நமக்கு காட்டுது. இந்த செல்லுல வேல்யூ நம்ம என்டர் பண்ண அது நம்பரா இருந்தா கவுண்ட்ல இன்கிரீஸ் ஆகும், கவுண்ட் ஏல இன்கிரீஸ் ஆகும். ஆல்பபெட்டா இருந்தா கவுண்ட் ஏல மட்டும் இன்கிரீஸ் ஆகும், ஸ்பெஷல் கேரக்டரா இருந்தாலும் கவுண்ட் ஏல இன்கிரீஸ் ஆகும், ஸ்பேஸ் விட்டாலும் கவுண்ட் ஏல இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா கவுண்ட் ஏ மட்டும் தான் நம்பர், ஆல்பபெட், ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பேஸ் எல்லாத்தையுமே எடுத்து கவுண்ட் பண்ணி அதோட கவுண்ட் வேல்யூ தான் நமக்கு காட்டும். கவுண்ட்ங்கிறது நம்பர்ஸ் மட்டும் தான் காட்டும். பாருங்க, நான் இங்க டைப் பண்ணிட்டே வர இங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நான் 100ன்னு டைப் பண்றேன். கவுண்ட்லயும் சேஞ்ச் ஆகுது, கவுண்ட் ஏலயும் சேஞ்ச் ஆகுது. தென் ராம்னு டைப் பண்றேன். சம் ஆல்பபெட் டைப் பண்றேன். சோ எனக்கு இங்க கவுண்ட் ஏல மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸ்பெஷல் கேரக்டர் டைப் பண்றேன். கவுண்ட் ஏல சேஞ்ச் ஆகுது, பிளாங்க்லயும் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு செல்லா நான் பிளாங்க்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வேல்யூ என்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால சேஞ்ச் ஆகுது. தென் 45 அப்படின்னு ஒரு நம்பர் டைப் பண்றேன். கவுண்ட்ல சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு செல் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல பல்கா ஒரு 1 lakh டேட்டா இருக்கு, அந்த 1 lakh டேட்டால பிளாங்க் டேட்டா கண்டினியூஸா 1 lakh சீக்வென்ஸ் இருக்கு. அந்த 1 lakh சீக்வென்ஸ் எத்தனை பிளாங்க் செல் இருக்கு நீங்க கவுண்ட் பண்ணலாம். இல்ல அந்த 1 lakh சீக்வென்ஸ் எத்தனை சீக்வென்ஸ் நம்பர் இருக்கு, எத்தனை சீக்வென்ஸ்ல ஆல்பபெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இந்த சாப்டர்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க. கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இருக்கிறதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒன்னு இந்த பார்ட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏல இங்க நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுத்தாலுமே அது கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஸ்பேஸ் கொடுத்தாலும் கவுண்ட் பண்ணுது. நீங்க இங்க 5ன்னு எனக்கு கவுண்ட் ஏல 5ன்னு காட்டுது. பட் இங்க 4 தானே என்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் நம்ம இந்த செல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு கவுண்ட் ஏல 5ன்னு த்ரோ பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.